இப்போ தெரிகிறதா ஏன் இறுதி ஊர்வலத்தில் மலர்கள் வீசுகிறோம் என்று? இவ்வளவு நாள் இது தெரியாம பூவை மிதித்து விட்டீர்களா? ஒருவர் இறந்த பின் அவரை இடுகாட்டிற்கு எடுத்து செல்லும் வழியில் பூக்களை வரிசையாக வீசி வருவார்கள். இது பலரும் பார்த்திருப்போம். ஆனால் இதில் உள்ள ஆன்மீக ரகசியம் என்பது பலருக்கும் தெரியாமலே இருந்திருக்கிறது. அது குறித்து தற்போது தெரிய வந்த தகவல்கள்தான் இதில் இத்தனை விஷயம் இருக்கிறதா என ஆச்சரியமடைய செய்திருக்கிறது. இந்துக்களின் இறுதி ஊர்வலத்தில் மலர்கள் வீசுவது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமானது. இது மரியாதைக்கான சின்னமாக மட்டுமல்ல, இந்து மதம் நம்பிக்கையின் அடிப்படையில் உடல் இறந்தாலும் ஆன்மா மரணமடைவதில்லை, ஆன்மா தெய்வத்தின் அடியோசைக்கு செல்கிறது. இந்த பயணத்தை சாந்தியுடனும் நன்மையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மலர்கள் வீசப்படுகின்றன. மலர்கள் வீசுவதன் மூலம் அந்த ஆன்மாவுக்கு நல்வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். மலர்கள் தூய்மையின் அடையாளமாக உள்ளன. மலர்களை வீசுவதன் மூலம் அந்த ஆன்மா சாந்தியுடன் பயணித்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கான நம்பிக்கை வெளிப்படுகிறது. மலர்களின் நறுமணமும் இதற்கான உதாரணம். மலர்கள் விரைவில் வாடிவிடுகின்றன. இது வாழ்க்கையின் தற்காலிக தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. மனிதனின் வாழ்க்கையும் அதே போல தற்காலிகம் என்பதை இந்த சடங்கு நம் மனதில் பதிக்கிறது. மலர்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் புனிதமான பொருளாக இருக்கின்றன. இறந்தவரின் ஆன்மாவும் தெய்வத்திற்கு செல்வதாக நம்புவதால் மலர்களை வீசுவது கடவுளின் அருளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது. கடவுளின் அருள் மற்றும் ஆசீர்வாதம் அந்த ஆன்மாவை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக மலர்கள் வீசப்படுகின்றன. இதன் மூலம் அந்த ஆன்மா துன்பங்களை விடுத்து முக்தியடைய வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனையாகவே மலர்களின் வீச்சு உள்ளது. இதுவே இந்துக்களின் இறுதி ஊர்வலத்தில் மலர்கள் வீசுவதன் பின்னணி. சாலையில் மலர்கள் வீசப்படும் போது அவை மிதிக்காமல் இருக்கும்படி கவனமாக இருப்பது மிக முக்கியம். இது ஆன்மீக மரியாதைக்கான ஒரு அடிப்படை நெறியாகும். மலர்கள் மிதிக்காமல் இருக்கும்படி ஊர்வலத்தில் பங்கேற்பவர்கள் அல்லது சாலையில் சென்று வந்தவர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து செல்ல வேண்டும். இவ்வாறு செய்வது இறந்தவருக்கு நாம் மரியாதை செலுத்துவதாகும். மலர்கள் வீசப்படும் இடத்தில் அவற்றை எளிதில் மிதிக்காமல் இருக்க சாலை ஒதுக்கி அல்லது அமைதியான வழியிலேயே மலர்களை வீசுவது சிறந்தது. மலர்கள் வீசப்படும் இடத்தில் அவற்றை எளிதில் மிதிக்காமல் இருக்க சாலையில் ஒதுக்கி விடுவது அல்லது அமைதியான வழியிலேயே மலர்களை வீசுவது சிறந்தது. இது மற்றவர்களும் அவற்றை மரியாதையுடன் நடத்த அவர்களுக்கான ஒரு நினைவாக இருக்கும். ஊர்வலத்தின் போது பொதுமக்களுக்கு இவ்வாறு மலர்கள் வீசப்படுவது மரியாதையுடைய ஒரு சடங்காக இருப்பதால் அவற்றை மிதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஊர்வலத்திற்கு முன் சாலையில் போக்குவரத்து குறைவாக வைக்க தற்காலிகமாக மாற்று வழிகளை ஏற்படுத்தலாம். இது மலர்களும் இறுதி ஊர்வலமும் அழகிய முறையில் நடைபெற உதவும். இவ்வாறு சாலையில் வீசப்படும் பூக்களை மிதிக்காமல் மரியாதையுடன் நடந்து கொள்வதன் மூலம் நாம் இறந்தவரின் ஆன்மாவுக்கு கொடுக்கும் மரியாதை மட்டுமல்ல, பின்விளைவுகள் நம்மை தொடராமல் தடுக்க உதவுமாம். அவ்வாறு தெரியாமல் மிதித்துவிட்டால் வீட்டினுள்ளே நுழையும் முன்பு தலையில் தண்ணீர் தெளித்துவிட்டுதான் வீட்டிற்குள் செல்ல வேண்டுமாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.